டிஎன்ஏ 2025 ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகுதான் அதிகமான கட் ஆஃப்லேருந்து குறைவான கட் ஆஃப் வரைக்கும் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்கிறதே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. இந்த வீடியோவில் 2024-25க்கு கட் ஆஃப் கம்பேரிஷனை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது போன வருஷம் எவ்வளோ செண்டம் வந்தது, 200க்கு 200 எத்தனை பேர் எடுத்தாங்க, அதாவது 190க்கு மேலே எத்தனை பேர் இருந்தாங்க, 180க்கு மேலே எத்தனை பேர் இருந்தாங்க, அதே போல் 150க்கு மேலே எத்தனை பேர் இருந்தாங்க, 130க்கு மேலே எவ்வளோ பேர் இருந்தாங்க, 100க்கு மேலே எவ்வளோ இருந்தாங்க, 100க்கு கீழே எத்தனை பேர் இருந்தாங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக 2024க்கு 25க்கும் டிஃப்ரென்ஸ் கம்பேரிசனை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான இன்ஜினியரிங் காலேஜுக்கு நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கவர்மெண்ட் கோட்டாவில் போகணுன்னா நம்ம சேனலில் பல்வேறு வகையான அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்ன வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் நம்மளுடைய உதவி உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன மேட்ரு, நம்ம 2025 அப்புறம் 2024க்கான அந்த கட் ஆஃப் கம்பேரிசனை பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோன்னாங்க, இப்போது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இப்போ 2024-25 ரெண்டுக்குமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது வந்து ஜென்ரலுக்கு பேசிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம 7.5 ரிசர்வேஷனை பற்றி பேசலாம். இப்போ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 200க்கு 200 கட் ஆஃப் வந்து 65 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் 200க்கு 200 141 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதே போல் போன வருஷம் 190க்கு மேலே 8813 பேர் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 190க்கு மேலே 13958 பேர் இருக்காங்க. அதே போல் போன வருஷம் 180க்கு மேலே 24900 பேர் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 180க்கு மேலே 36665 பேர் இருக்காங்க. ஸோ அதே போல் போன வருஷம் 150க்கு மேலே 86751 பேர் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 150க்கு மேலே 1,19,537 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு மாதிரி, என்ன சார் கடுமையாக அந்த வருஷம் கட் ஆஃப் உயர்ந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்னன்னா 130க்கு மேலே போன வருஷம் 1,31,292 பேர் போன வருஷம் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 130க்கு மேலே 1,73,496 பேர் இருக்காங்க. போன வருஷம் 100க்கு மேலே 1,84,575 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 100 கட் ஆஃபுக்கு மேலே 2,29,701 பேர் இருக்காங்க. ஸோ அதே போல் 100 கட் ஆஃபுக்கு கீழே போன வருஷம் 13,026 பேர் இருக்காங்க. இந்த வருஷம் 100 கட் ஆஃபுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? 9,598 பேர் இருக்காங்க. அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வெளிப்படையாக காமிச்சிருக்கேன். ஸோ மாணவர்களுக்கு ஒரே பயம், சார் நீங்கள் இப்போ கண்ணு முன்னாடி காட்டுற போதே எங்களுக்கு பயமாக இருக்குது சார், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பார்க்கல கடுமையாக போட்டியாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ மாணவர்களே, இந்த அப்ளிகேஷன் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, இதில் எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா அப்ளிகேஷனை போடுவோம். ஏன்னா முக்கால்வாசி பேர் தான் காலேஜ் சேர்ந்துட்டானே. காலேஜில் பல பேர் சேர்ந்துட்டான், பல பேர் வேறு கவுன்சிலிங்க்கும் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்ட்டு சும்மா ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்கான். ஸோ அதனால் இன்ஜினியரிங்கிறது யார் வேணாலும் தான் படிக்கலாமே, அப்படி தான் ஆகிப்போச்சு. அதனால் எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்கான். ஸோ ஏதோ அப்ளை பண்ணால் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, அப்ளை பண்ணுவோன்னு பண்ணியிருக்கான். ஆனால் வேறு வாய்ப்பில் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸிலோ எங்கெங்கேயோ போய் சேர்ந்துட்டான். இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அந்த 7.5 ரிசர்வேஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு ரேங்க் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது 2024-25க்கு இப்போ கம்பேரிசன் பார்த்துக்குங்க. 2024-2025 அப்படி பார்க்கும்போது போன வருஷம் 200க்கு 200 யாருமே வாங்கலை. 7.5 ரிசர்வேஷன் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் யாருமே வாங்கலைங்க. இந்த வருஷம் 200க்கு 200க்கு 4 பேர் வாங்கியிருக்காங்க. 200க்கு 200 கட் ஆஃப். ஸோ அதே போல் போன வருஷம் 190க்கு மேலே 7.5 ரிசர்வேஷனில் 247 பேர் வந்து இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 190க்கு மேலே 7.5 ரிசர்வேஷனில் 648 பேர் இருக்காங்க. அதே போல் 180க்கு மேலே போன வருஷம் 1215 பேர் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 180க்கு மேலே மட்டுமே 2436 பேர் இருக்காங்க. அதே போல் போன வருஷம் 150க்கு மேலே 8090 பேர் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 150க்கு மேலே 15051 பேர் இருக்காங்க. ஸோ போன வருஷம் 130க்கு மேலே 15473 பேர் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 130க்கு மேலே
27,363 பேர் இருக்காங்க. அதே போல போன வருஷம் 100க்கு மேல 100 கட் ஆஃபுக்கு மேல 27,519 பேர் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 100 கட் ஆஃபுக்கு மேல மட்டும் 43,296 பேர் இருக்காங்க. அதே போல 100 கட் ஆஃபுக்கு பிலோ 7.5 ரிசர்வேஷன்ல போன வருஷம் 4,269 பேர் இருந்திருக்காங்க. 100 கட் ஆஃபுக்கு கீழே 7.5 ரிசர்வேஷன்ல. இந்த வருஷம் 2025ல 100 கட் ஆஃபுக்கு கீழே 3,552 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ சார் இருக்கிறதே, ஏன்னா அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். 15,000 சீட்டு தான் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் நாங்கள் 15,000 பேர் பார்த்தோம்னா 150க்கு மேலே மட்டுமே 15,000 பேர் இருக்காங்களே சார். அப்போ இந்த வருஷம் 7.5 ரிசர்வேஷனுக்கு சீட்டு கிடைக்கிறது கடினமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மாணவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக வெயிட் பண்ணீங்க? கவுன்சிலிங் வழியாக போகிறதுக்கு. ஸோ நமக்கு பல்வேறு வகையில் ஃபோன் டார்ச்சர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இனிமே தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அடின்னு ஃபோனை அடித்து வாங்க 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 வாங்க, நல்ல கல்லூரி தான், உங்களை வாங்க வாங்கன்னெலாம் எந்த நல்ல கல்லூரியாவது கூப்பிடுறாங்களான்னு சொல்லுங்க பார்ப்போம். கூப்பிடவே மாட்டான். உங்களுக்கு எது எதெல்லாம் கிடைக்குமோ அவங்க காலேஜ்லேருந்தே உங்களை எதுக்குங்க கூப்பிடுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு அங்கே ஈஸியாக கிடைக்கும், அதனால தான் உங்களை கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செய்து நான் சொல்கிறத கேட்டுங்க. முக்காவாசி பேர் காலேஜில் போய் சேர்ந்துட்டான், அதுதான் உண்மை. மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்த இன்னைக்கு நான் சொல்கிறேன், பல பேர் காலேஜில் போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கவே ஒரு ஆர்வம் எவனுக்குமே இல்லை. ஸோ ரெண்டையும் பார்த்துட்டு எல்லாரும் என்னன்னா ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு நல்லா பண்ண தெரிஞ்சாவே போதுங்க, வேற ஒன்றுமே வேணாம். நீங்கள் ரேங்க்கு கட் ஆஃப் எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஸோ எல்லாமே நமக்கு தேவையே இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனை பேருக்கு பண்ண தெரியும்? இப்போ நான் உங்களுக்கு 2024க்கும் 25க்கும் ஜென்ரலில் இவ்வளோ பேரை காமிச்சேன் பார்த்தீங்களா? இவ்வளோ பேர் காமிச்சேன். இவ்வளோ பேரில் எத்தனை பேர் பங்கேற்க போகிறானே தெரியல. எனக்கிட்ட டேட்டா இருக்குது. நான் 2023, 24, 25 கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் 2022லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க. டேட்டா வச்சுருக்கேன். போன வருஷம் 2 லட்சம் பேருக்கு ரேங்க் வந்துமே 1,30,000 பேர் தான் காலேஜில் போய் சேர்ந்தான். வேணா போட்டிகள் இருக்குந்தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. நல்ல கல்லூரிகள் கிடைப்பது கடினமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் தான் பைத்தியம் முடிச்சு கிடக்குறீங்களே. என்ன பைத்தியம்? சிஎஸ்சி பைத்தியம். 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கான்ல, அந்த 3 லட்சம் பேர் சிஎஸ்சி தான் படிக்கணுங்கிறான். எப்படி சீட்டு கொடுக்குறது? எல்லா காலேஜ்லையும் சிஎஸ்சியை மாற்ற சொல்லிடுவோமா? எல்லா காலேஜ்லையும் நீங்கள் தூக்கிடுங்க. மெக்கானிக்கல், சிவில் எல்லாத்தையும் தூக்குங்க. உங்கள் காலேஜில் 1000 சீட்டு வச்சுருக்கீங்களா, 1000 சீட்டு சிஎஸ்சி வைங்க. அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லாம் 3 லட்சம் சீட்டு, 3 லட்சம் பேர் இன்ஜினியரிங்கில் வந்து சிஎஸ்சியாக படித்தானா எப்படி வேலை கிடைக்கும் சொல்லுங்கள். இங்கே என்ன ஐடி கம்பெனியில், சாஃப்ட்வேர் கம்பெனியில் எல்லாத்துக்கும் 3 லட்சம் பேருக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கானா? அப்படிலாம் கிடையாது. அதனால் மாணவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீ இன்னைக்கே புத்திசாலியாக மாறு. எல்லாரும் ஒரே ஆசையில் இருக்கான், நீ வேற வேற ஆசையை ஏற்படுத்திக்க. நல்ல கல்லூரியில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்து படிக்கணும்னு ஆசையோடு இருந்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக சீட்டு. ஏன்னா உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய ஆசையை நிறைய பேர் காசாக மாற்றணும்னு நினைக்கிறான். ஆனால் நான் அப்படி நினைக்கல. நீ வந்து நல்ல கல்லூரிக்கு போகணும், கவுன்சிலிங் வழியாக படிக்கணும், கவுன்சிலிங் வழியாக போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மாணவர்களுக்காக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து பிரைவேட் காலேஜில் எங்கே போனாலும் ஃபீஸ் அதிகம். ஸோ அதனால் இந்த விஷயம் பார்த்துட்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடுவோம். நல்ல காலேஜில் போய் எந்த கோர்ஸ் வேணாலும் படிப்போம். எல்லாரும் சிஎஸ்சியாக கேட்டானா நாளைக்கு ரோட்டில் நிற்பான். எங்கே போய் நிற்பான்? ரோட்டில் எங்கே நிற்பான்? பெங்களூரில் நிற்பான், சென்னையில் நிற்பான், ரோடாக நிற்பான். அடுத்து படிக்கிறவன் எவனுமே பட்டதாரி. இந்த விஐபி படத்துலலாம் முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டை எவனும் தொட்டு கூட பார்க்குறல, அப்படி இருக்குது. ஸோ அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், இன்ஜினியரிங் ரொம்ப அகல பாதாளத்தில் போயிட்டு இருக்கு. நான் ஓப்பனாக சொல்ல முடியும், என்னால் நம்பிக்கையாக சொல்கிறேங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான், ஒரே படிப்பு தான் படிக்கணும். 3 லட்சம் பேர் அப்படி தான் இருக்கிறான். அதனால் நான் சொல்கிறேன் என்னென்னா, அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கவுன்சிலிங் யாருமே அட்டன் பண்ண வேணாம். ஏன்னா முக்கால்வாசி பேர் கவுன்சிலிங்கே நடத்த தேவையில்லை. நான் தான் அதான் சொல்கிறேனே. இன்னும் இந்த நாளில் நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் லேட் பண்ண போகிறாங்க. இன்னும் எத்தனை நாளில் பையனை கூப்பிட்டு அட்மிஷன் போட போகிறான் தெரியுமா? எத்தனை பேர் போட போகிறாங்க தெரியுமா? அப்போ கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணுறவங்க எத்தனை பேர்? உண்மையாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவங்க எத்தனை பேர்? ஒரு பயனும் இல்லை. அவன் வாழ்க்கையில் அவன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதே இல்லை. அவன் கையை வச்சு வேற எவனோ பண்ணிட்டு இருக்கான். உங்கள் கையால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நான் உங்களை உண்மையை சொல்கிறேன். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் தாங்க புத்திசாலி. பார்ப்போம்.
நீங்க பண்றீங்களா என்னன்னு. ஏன்னா உங்களை தான் டார்ச்சர் பண்ண போறாங்களே. இன்னைக்கு ரேங்க் வந்துருச்சு, இனிமே உங்களை ஒரு நாள் விட மாட்டாங்க யாரும். ஸோ என்னுடைய சேனல் சார்பாக மாணவர்கள் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நல்ல ரேங்க் வாங்கியிருக்கீங்க, நல்ல ரேங்க் தான். உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் நல்ல ரேங்க்கு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை வச்சு எப்படி எந்தெந்த கல்லூரிகள் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறதுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த பயத்துக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேணாம். வெற்றியோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கை தான் முக்கியம். யார் வேணாலும் எல்லாரும் உங்களை டிமோட்டிவேட் பண்ணி உங்களை வச்சு அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறாங்க. கவுன்சிலிங்கில் நீங்கள் போகலாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், கவுன்சிலிங் வழியாக போனால் தான் நமக்கு நன்மை இருக்குது. உண்மையாக நிறையா ரிசர்வேஷனில் நமக்கு நிறையா ஸ்காலர்ஷிப்பு நிறைய விஷயங்கள் வேணும்னா கவுன்சிலிங் தான். சும்மா இப்போவே போய் இங்கே சேர அங்கே சேரு, எங்கே சேர போகிறீங்க? பணம் அவ்வளோ வச்சுருக்கீங்களா? ப்ரைவேட் காலேஜில் வாங்குற ஃபீஸ் எல்லாம் கேட்டால் நமக்கு சாக்கடிக்குது. அப்படியே நம்மளுக்கே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் என்னடா அது நம்ம இவ்வளவு பேசுகிறேன், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு எனக்கு கவலையாக இருக்குது. அதனால் தயவு செய்து கவுன்சிலிங் வழியாக போங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ, பாய்.